திருச்சிற்றம்பலம். சிவசிதம்பரம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம்ம திருவாசகத்தில் ஒரு வார்த்தையாக பாஷ்யம் பார்த்துட்டு வரோம். இதில் திருவாசகத்தில் சிவபுராணத்தை முடிச்சுட்டு கீர்த்தி திருஅகவலை பார்த்துட்டு வரோம். அதில் 80 வாக்கியம் பார்த்தோம். அடுத்து 81வது வாக்கியம். சேவகனாகி தின்சிலை ஏந்தி பாவகம் பல பல காட்டிய பரிசும் அப்படிங்கிறார். அதாவது போர் வீரனா சுவாமி வலிய வில்லை ஏந்திண்டு மனமுவர்ந்து பூண்ட வேடம், அதாவது பெரிய வீரனாக தோன்றி வில் தாங்கி நின்றுண்டு விரும்பியவாறெல்லாம் நீ பலவாறு வடிவங்களை எடுத்துண்டு உன் திறமைகளெல்லாம் காட்டி அருளினியேப்பா, மக்களுக்காக நீ என்னென்ன வேஷம் பூண்டிருக்க அப்படின்றத ஆராய்ஞ்சு பார்க்குறாரு இந்த கீர்த்தி திருஅகவல்ல. அடுத்த வார்த்தை. கடம்பூர் தன்னில் இடம்பெற விருந்து மீங்கோய் மலையில் எழிலது காட்டிய மையார் அதனிற் சைவகனாகியும் அப்படிங்கிறார். அப்போ திருக்கடம்பூர், திருவேங்கோய் மாலை, திருவையாறு ஆகிய க்ஷேத்திரங்களில் உன்னுடைய விபூதிகளோட பெருமைகளோடு நீ எழுந்தருளினியேப்பா அப்படின்னு கேட்குறார். துருத்தி தன்னை லருத்தியோடு இருந்தும் திருப்பனையூரில் விருப்பனாகியும் அப்படிங்கிறார். அப்போது திருத்துருத்தி, திருப்பனையூர் ஆகிய ஸ்தலங்களில் நீ எழுந்தருளின திருவிளையாடல்கள் இடந்தேறி இருக்குது அப்படின்றத ஞாபகமுடுற. கழுமல மதனிற் காட்சி கொடுத்தும் கழுக்குன்றதனில் வழுக்காதிருந்தும், அதாவது சீர்காழி, திருக்கழுக்குன்றம் ஆகிய ஸ்தலங்களில் நீ கண்கூடா எழுந்தருளி இருக்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ இதில் நம்ம யோசிக்கணும். ஒன்று, மாணிக்க வாசகர் அவர் பாட்டு சில ஊர்களையும் திருவிளையாடல்கள்னு சொல்லிகிட்டே போகிறார். அதனுடைய தாத்பரியத்தை புரிஞ்சுக்கிற அளவு நம்மளுக்கு சக்தி இல்லை. ஆனால் ஒவ்வொன்றுத்துலேயும் சுவாமியினுடைய ஒரு திருவிளையாடல் நடந்திருக்க வாசி தான் அவர் அதை ஞாபகம் முற்றாருங்கும் பொழுது அந்த க்ஷேத்திரங்களுடைய பெயர்களை உச்சரிக்க இந்த கீர்த்தி திருஅகவல் நமக்கு உதவுறது. அப்போ ஒவ்வொரு பெயரிலையும் நம்ம சுவாமியை நினச்சிக்கிறோங்கும்போது அதை நம்ம கவனித்து பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்த வார்த்தை. புறம்பய மதனில் அரம்பல அருளியும் குற்றாலத்து குறியாயிருந்துங்கிறார். அப்போ திருப்புறம்பயம் அப்படின்ற பற்றியில் அறநூல் செய்தருளியிருக்கார் சுவாமி. திருக்குற்றாலத்தில் பிரத்யக்ஷமாய் எழுந்தருளி இருக்கார், அதையும் இங்கே ஞாபகப்படுத்துகிறார். அடுத்த வார்த்தை. அந்தமில் பெருமை அழலுரும் கறந்து சுந்தர வேடல் ஒருதரலுருவும் கொண்டு இந்திர ஞாலம் போல வந்தருளி எவ்வளர் தன்மையும் தன்வயிர் படுத்து தானே ஆகிய தயாபரன் எம்பிரை அப்படிங்கிறார். அப்போ முடிவில்லாத விபூதி, அந்தமில் பெருமை. சுவாமியினுடைய பெருமைக்கு ஏது முடிவு? அந்தமில்லாத பெருமை அது. அவ்வளோ ஒரு முடிவில்லாத பெருமையை வச்சுட்டுருக்க சுவாமி வண்ணத்தை மறைச்சுண்டு மாய வித்தை புரிஞ்சு தன்னிடம் இருந்து அடங்கி இருக்க வைத்து கருணாகரனா நம்மளுக்காக அருள்பாலிச்சிருக்கார். அப்போ பிரளயத்து நின்று சிருஷ்டி வந்த போது நீ முதல்ல ஹிரண்ய கர்ப்பன் அப்படின்னு பொன் போன்ற வண்ண மேனியனா நீ உதிச்ச. பின்ன முக்குண பேதத்தால் அழகு வடிவங்களை எடுத்துட்டு உன்னுடைய மாயா சக்தியால் ஜகத் முழுசையும் தோற்றுவிச்ச. பல்வேறு வகைப்பட்ட ஜீவர்களுடைய இயல்புகளுக்கெல்லாம் உன்னிடத்துலேருந்து தான் வந்திருக்கு. இறைவா, உன்னோட அருள் சக்தி இத்தனையும் நீ தோற்றுவிச்சிருக்கியப்பா அப்படின்னு மெச்சிக்கிறார் இந்த வார்த்தையில். அடுத்த வார்த்தை. சுந்தர தீபத்து சாத்திரனாகி யந்திரதிழந்து வந்த அழகமர் பாலையுள் சுந்தரத்தன்மையோடு துதைந்திருந்தருளியும் அப்படிங்கிறார். அப்போ சாஸ்திரத்தில் வல்லவனாக இருக்கார். சந்திர தீபம் அப்படின்ற ஸ்தலத்தில் நீ ஒரு சாஸ்திரியாக வடிவெடுத்துன்னு வந்த. வானவெளியிலேருந்து கீழே இறங்கி வந்து அழகிய பாலை அப்படின்ற பகுதியில் பேரழகனா நீ பொருந்தி வந்த அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்துகிறார். அடுத்து. மந்திர மாமலை மகேந்திர வெற்ப அந்தமில் பெருமை அருளிடி அன்னை எந்தமை ஆண்ட பரிசது பகரின் அப்படிங்கிறார். அப்போது மந்திர மாமலை அப்படின்ற இருப்பிடத்தை சொல்கிறார். அப்போ மலையை இருப்பிடமாக கொண்டவனா நீ இருக்க. வேதங்களின் உட்பொருளை விளக்கிறதுக்கு இடமாக இருந்த மகேந்திரமலை வாசியாக நீ இனிருந்த விபூதிகள் அருள்சக்திகள் படைச்சுள்ள பெருமானே, நீ எம்மணி ஆட்கொண்டு அருளிய பேரழியல்பை நான் என்னன்னு சொல்லி எடுத்துரைப்பேன் அப்படிங்கிறார். ஆற்றல் அது உடை அழகமர் திருவரு நீற்று கோடி நிமிர்ந்து காட்டியுங்கிறார். அப்போ சர்வசக்திமயமாயனும் சந்திர சுந்தரேசனுமான எம்பெருமான் நம்ம அழகு பேரழக திருநீற்று வரிகளால் மேலும் அழகுற பண்ணுறார் ஒவ்வொரு வரிகள்லையும் அப்படின்னு இந்த கீர்த்தி திருஅகவல் சொல்கிறது. தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் நம சிவாய்.